சார் கூட இதான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு. ஸோ நான் தான் கொஞ்சம் நர்வஸா இருந்தேன். ஏன்னா ஒரு பெரிய காமெடியன், அவர் வந்தாலே தேட்டர்ல நாங்கெல்லாம் சிரிச்சிருவோம். ஸோ அவருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நான் காமெடி எல்லாம் என் படத்துல பண்ணதே இல்லை. ஸோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பண்ணேன். ஸோ அவரை நம்பிதான் நான் பண்ணேன். பட் நாங்க இப்ப எடிட் பண்ணும்போதெல்லாம் நாங்க சிரிப்போம். எடிட்ல உட்காந்து பார்க்கும் போதெல்லாமே நான் சிரிச்சுட்டே இருக்கேன். ஆனா ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தது. அவர் சொன்ன மாதிரி தான், அவருக்கே தெரியாம சீன்ல முடிச்சிருவோம். ஏன்னா அவ்வளவுதான் கிளம்புமா அப்படின்னாரு. ஆமாங்க. சோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா ஆனா ரொம்ப நல்லா பண்ண படம் ஹிட்லர்னு நான் நம்புறேன். சூப்பர். நீங்க ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? கொடுங்க. நானும் அவன் கொஞ்சம் இப்பதான் அதனால என்ன விட்டுருக்கேன். சார் தான் நிறைய பேசுறோம். தானா சார் இங்க சார் ஹிட்லர் போட்டிருக்கீங்க, அதுல வந்து கன்னும் இருக்கு, இன்னொன்று வந்து நம்ம தேர்தலோட சிம்பிளும் இருக்கு, சின்னங்கள். இது எதை பத்தி, அரசியல் பத்தியான புரிதல் இருக்குமா? இதுல என்ன சொல்ல வரும்? ஹிட்லர்னா ஒரு சர்வாதிகாரம் தான் எல்லாருக்கும் தெரியும், இடியாமின் இவங்கெல்லாம். ஸோ இது ஹிட்லர் பேர் வச்சிருக்கீங்க சொன்னீங்க, பட் ஆனா அந்த சிம்பிள் எதை சொல்ல போகுது? சர்வாதிகாரத்தோட சிம்பிளா தான் ஹிட்லர் அதை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஸ்வஸ்திக் சின் அதோட சிம்பிள் இது. ஸோ ஹிட்லரோட கொடியில இடம்பெற்ற ஒரு முக்கியமான இது. ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ, ஸோ அதனால அந்த சிம்பிளை நாங்க கொண்டு வரோம். ஒரு சர்வாதிகாரத்தோட அடையாளமா மட்டும் கொண்டு வரோம். வேற எதுவும் இந்த இதுகளே வேற எந்த இதுவும் கிடையாது. ஹிட்லர் நீங்க மனசுல வச்சுட்டு ஸ்வஸ்திக் அந்த இதை பார்த்தா மட்டும் போதும் நினைக்கிறேன் சார். இல்ல, நீங்க சாஃப்டான கேரக்டர் விஜய் ஆண்டனி சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளா வேற வந்திருக்காரு, செருப்பு கூட போடல. அவரை எப்படி சூஸ் பண்ணீங்க? நான் சாப்பிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல சார், நீங்க ஸ்டண்ட் கிட்ட சொல்லும் போதே தெரிஞ்சது எனக்கு நிறைய பிளேட் இருக்குது, அதனால பாத்துன்னு சொல்லும் போது ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டீங்க. சரி, ஆக்சுவலா நிறைய பிளேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணி சொன்னேன். நம்ம சாஃப்டா ஆட நம்மளே சொல்லக்கூடாது. ஹீரோயின்கிட்ட கேட்கலாம். What do you think about me? Am I soft? You have to see the movie to see more shades of sir. I also got shocked. படத்தை பார்த்தா என்னோட மொட்டை குணம் வெளியே தெரியும். டைரக்டர் இன்னும் சொல்லவே இல்லையே உங்களை பத்தி. இல்ல, நான் விஜயானி சாரை சூஸ் பண்ணல, விஜயானி சார் தான் என்ன சூஸ் பண்ணாரு. ஒரு படம் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டாரு. கதை ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. நான் இந்த ஹிட்லரோட கதையை தான் நான் முதல்ல எழுதின கதை, நான் படமா பண்ணணும்னு நினைச்சது அது. ஆனா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படவிரன் பண்ணேன். ஸோ இந்த கதை சாருக்கு சரியா இருக்கும்னு நான் நம்பினேன். ஸோ நான் போய் சொன்னேன், அவருக்கும் பிடிச்சிருந்தது, அப்படி தொடங்கப்பட்டது. விஜயானி சார், இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் எங்க இருக்கீங்க? இது வந்து பர்சனலான கொஸ்டின் தான் விட்டுருங்க, வேணாம் சரிங்களா? நீங்க வந்து செருப்பு போடாத காரணம் என்ன? என்ன ரகசியம் இருக்கா? அப்படி ஒண்ணு இல்லை, மனசுக்கு தோணுச்சு. இதையும் பெருசா யோசிக்கிறது இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி தோணுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். திடீர்னு ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிடறேன், அவ்வளவு. இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, ஈரணிகிட்ட வந்து பேசும்போது ஒரு வேவ் லைன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷனுக்காக நீங்க விட்டீங்க. மத்த ஹீரோயின்லாம் எப்படி சார்? தம்பி என்ன சொல்றது, பண்ற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்ன்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்துல வர்றதில்ல. பெரிய இலக்கு ஒண்ணு சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ற நோக்கத்துல எல்லா கதைகளுமே அமைதுன்றதுனால இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா டேரக்டர் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறாரு. எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லயும் சீரியஸா ஹீரோ வைக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் இதுல நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். ஆக்சுவலா என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்ல, அது மாதிரி ட்ரை பண்ணிருப்போமே அப்படின்லாம். கிங்ஸ்லி கல்யாணத்துக்கு முன்னாடி கோட் ஷூட் ஷர்ட் இன்சர்ட் பண்ணிட்டு வருவீங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டைலிஷா இப்போ வந்து அப்படியே ஜிகி ஜிகி சொல்லி அனுப்புனது. அது புதுசா எடுத்து போட்டு அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அதெல்லாம் இல்லைங்க, பாவம் அவங்க ஷூட்டிங் போயிருக்காங்க. இது முதல் மேடை வேற, கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு முதல் மேடை எப்படி இருக்கு? வீட்டுல இருந்து வச்சுட்டு வந்தியா? சூப்பரா இருக்கு. படத்துல எப்படி விஜய் ஆண்டனி சார் கூட நீங்க வந்தா ஜாலியா இருப்பாங்க கிடையாது. எப்போதும் ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியா இருப்பாரு. தமிழ்லாம் கிடையாது, சாஃப்டா. அதாவது ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். அவருடைய ஸ்வஸ்திகா சின்னம் இருக்கு பாருங்க, அதை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. அது ஒரு மத குறியீடு. அது மட்டும் இல்ல, அவர் அடிக்கடி வந்து காளியை பத்தி புகழ்ந்து பேசுவாரு. காளி இல்லாம என்னால் இருக்க முடியாது, காளியினுடைய
குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர். ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லர்கள் காட்டுறீங்களா? நாங்க அப்படி எதுவும் காட்டவும் இல்லை, அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால நீங்க ஹிட்லரை ஒரு சர்வாதிகார ஒரு இதுவா மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு. மற்றபடி இதுக்கு வந்து வேற எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது. முக்கியமா ஹிட்லரை குறிப்பிடவும் இல்லை. ஹிட்லருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு படிமம், அவ்வளவுதான். இல்ல அந்த படிமத்தை வந்து கதாநாயகனை வந்து உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமாவில் நீங்க இது ஹிட்லர் வந்து கதாநாயகன் சொன்னதுன்னு நீங்க சொல்ல முடியாது. இல்ல நான் வந்து இந்த படத்தினுடைய தலைப்பை வச்சு நான் சொல்றேன். படத்தோட தலைப்பு வில்லனுக்கு உண்டான தலைப்பாகவும் இருக்கலாம் இல்லையா? ஓ, அப்படின்னா கதையினுடைய நாயகன் எதிர்நாயகனா? கதையினோட நாயகனை மட்டுமே தலைப்பா வைக்கணும்னு இல்லையே சார். ஆமா, இல்ல எனக்கு அதுதான் புரியல. நீங்க வந்து அதுல இருக்க கருத்தை எடுத்துக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அது அதோட யார் சொன்னா அவர் சொன்னது ஏதாவது குறியீடா இருக்கா அப்படின்னு போனா கிடையாது. இந்த படத்துக்கு அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி. ஒரு போராட்டம் அப்படிங்கறத வந்து நம்ம எந்த விதமா போராடம் அப்படிங்கறத வந்து நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்கிற ஒரு மாவோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகளா நான் நம்புறேன். இத வந்து அதனால இதை நம்ம கொண்டு வரோம். ஹிட்லருங்கிறத வந்து ஒரு ஒரு சர்வாதிகாரத்தோட ஒரு அடையாளம். ஒரு சர்வாதிகார ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிடக்கூடாது, ஒரு ஹிட்லரா ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தான் இந்த படம். துப்பாக்கியால ரத்தம் வந்துடுது சார். ஏன்னா இதுல ரத்தம் இருக்கு இந்த படத்துல. டைரக்டர் சார் ஹியர் இங்க சார், உங்களுடைய ப்ரீவியஸ் படமாகட்டும் இந்த படமாகட்டும் அது எக்ஸெப்ஷனலி வெல் மேட் ஃபிலிம். இந்த படத்துல நீங்க தான் யூ ரிட்டன் தி ஸ்டோரி அப்படின்றதால கேட்கிறேன். வாட் வாஸ் தி ஸ்பார்க் தட் லெட் யூ டு ரைட் தி ஸ்டோரி? இல்ல இஸ் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் இன்சிடென்ட்? எங்கேயாவது சம்திங் மஸ்ட் ஹவ் காட் யூ டு திங்க் அபவுட் திஸ் இல்லையா? ரெண்டு விதமா நம்ம வந்து கதைகள் எழுதுவோம் நான் தோணுது என்ன பொறுத்த வரைக்கும். ஒண்ணு, நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம், நம்ம ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும், அந்த பிடிச்ச படங்களை ரெஃபரன்ஸா வச்சுட்டு நம்ம ஒரு கதை யோசிப்போம். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் ஏதாவது ஒண்ணு நம்ம பாதிச்சதை வச்சு கதை எழுதுவோம். எல்லாருக்குமே இது அந்த முதல் கதைங்கிறது இந்த ரெண்டு இடத்துல இருந்து ஒண்ணுதான் கிடைக்குது. நான் என்னோட ஒரு நாள் பயணத்துல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது இப்படி ஒரு கதை வந்தது. இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்ல இருந்து வரணும்னு சொல்லுவோம். ஆஸ்திரியா இந்த ஹிட்லருக்கும் கதாநாயகனுக்கும் சம்பந்தம் இல்லை சார். ஹிட்லருக்கும் வில்லனுக்கும் தான் சார் சம்பந்தம் இருக்கு. இல்ல, எனக்கு கேள்வி புரியல. ரெண்டு தலைப்பும் ஒரே தலைப்புன்னு எனக்கு புரியல சார். ஒரு படத்தோட தலைப்புங்கிறது கதாநாயகனை மையப்படுத்தி இருக்கலாம், கதையோட கருவை மையப்படுத்தி இருக்கலாம், சரிங்களா? நான் இந்த படத்தோட கருவை மையப்படுத்தி இந்த ஹிட்லருங்கிற டைட்டில் வச்சிருக்கேன், கதாநாயகனை மையப்படுத்தி இல்லை. கடைசி நேரத்துல வரல ஷூட்டிங் போகும்போது ஃபிக்ஸ் பண்ணீங்க, எந்த ஹீரோயின் ஏன் அவங்க அது பண்ணாங்க, இவங்களை எப்படி அதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்ணீங்க உடனே? படத்துல நடிக்காதவங்களை பத்தி நம்ம பேசி அதை ஒரு இது பண்ண வேணாம். அவங்க உண்மையிலேயே இந்த படத்துல ரொம்ப இன்வால்மெண்டோட ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. பட் அவங்க பர்சனல் ரீசனால அவங்களால வர முடியல. அவங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருந்ததுனால அவங்க கூட வந்து பாத்துக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால அந்த போனாங்க. 2 நாள்ல எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் கண்டிப்பா வேணும், அதுவும் என்னோட கேரக்டர் ஏற்ற மாதிரி வேணும், விஜய் சாருக்கு ஆப்டாவும் கரெக்டாவும் இருக்கணும். சோ அதுல நிறைய 2 நாள்ல உட்காந்து கிட்டத்தட்ட 40 மேல தலையை பிச்சுட்டு யாரு யாரு இருக்காங்கன்னு பார்த்து அப்படி ஒரு இதுல ஒரு போட்டோஸ் பார்த்தோம். அந்த போட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு அது வந்து மோஸ்ட்லி என்னோட கேரக்டர் ஆப்டா இருக்க மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் அவங்க என்ன படங்கள் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். சீரியல் ஒரு படம் மன்மதுரையில இருந்தாங்க. அவங்க
ஒரு விதத்துல ஒரு பூமிகாவோட ஒரு சாயல் இருந்தது எனக்கு. பூமிகா அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க. அவங்ககிட்ட ஒரு பாந்தம் இருக்கும். சோ அதே மாதிரி என்னோட ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, அவளுக்கு ஒரு பெயின் இருக்கு. அவளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு லைஃப்ல. ஒவ்வொரு தடவையும் தோத்து வந்து நிக்கிற ஒரு பொண்ணு அவ. சோ அந்த பெயினை தாங்குற ஒரு முகம் வேணும்னு தோணுச்சு. சோ அது ரியாசமான அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்பினேன். சோ அப்படி உள்ள வந்தாங்க. Thank you so much. இந்த படத்துல உங்களுடைய வாய்ஸ் வெளியில கேக்குமா? இனி வரும் படங்கள்ல உங்களுடைய இசை வெளிய வருமா? ஆக்சுவலா நெக்ஸ்ட் இயர் 2-3 படம் மியூசிக் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த படத்துல நான் பாடிருக்கேனா இல்லையான்னு சஸ்பென்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. சஸ்பென்ஸா விட்டுலாமா? நான் பாடிருக்கேன்ற சஸ்பென்ஸா வச்சிடலாம். ஓகே, நான் பாடிருக்கேன்ற சஸ்பென்ஸா இருக்கும். அப்படியே தெரிஞ்சா உங்களுக்கு தெரியட்டும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, நமக்கு மட்டும் வச்சுக்கலாம், ஃபியூச்சர்ல சொல்லிக்கலாம். இந்த ஒரு பாட்டு பாடிருக்கேன். Thank you. ஹிட்லர் படத்தின் பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றி. இப்போது ஒரு குரூப் போட்டோ. ட்ரெய்லர் இப்போது இந்த பிரஸ் மீட் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம். டெஃபினட்டா எந்த சேலஞ்சஸுமே கிடையாது. ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி நாங்க ஸ்பீச்ல சொன்ன மாதிரி தான் 2 பேருமே வந்து சாரோட சாங்ஸ்க்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா வந்து என்னன்னா இந்த படத்தை பொறுத்த மட்டும் சாங்ஸ் வந்து தனா வந்து நரேட் பண்ண ஸ்டேஜ்ல இருந்து என்னன்னா சாங்ஸ் வந்து படத்துக்கு தேவையான சாங்ஸ் மாத்திரம் தான் இருக்கு. இந்த சீன்ஸ் வந்து இதை வந்து ஒரு கட் பண்ணி ஒரு இடத்துல ஒரு சீன் போயிட்டு இருக்கு, அங்கேருந்து கட் ஆகி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வேற இடத்துல ஒரு சாங்கோ அப்படிப்பட்ட ஒரு சாங்ஸே இல்லை இந்த படத்துல. எல்லாமே படத்தோட சேர்ந்து இந்த படத்தோட கோரோட என்ன சாங்ஸ் இருக்கோ அப்படிப்பட்ட இதுதான். அண்ட் ஆக்சுவலி வந்து இதுல ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஏன்னா வந்து எப்படி நீங்க சொன்ன மாதிரிதான் சாரோட இவ்வளவு படம் நம்ம கேட்டிருக்கோம் பாட்டு. ஸோ நம்ம பாட்டை வந்து அவர் வந்து கேட்டு அவர் அதை ஜட்ஜ் பண்ணும்போது அவரோட ஃபீட்பேக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அவருமே வந்து பயங்கர ஸ்வீட். ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு அவர் வந்து எங்களோட ஒர்க் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. ஸோ அதனால இந்த படம் பொறுத்த மட்டும் எங்களுக்கு சேலஞ்சஸ் எதுவுமே இல்லை. அண்ட் கான்ஸ்டன்டா நாங்களுமே வந்து தனா கிட்ட ஒரு பாட்டு கேட்கும் போது நாங்களும் கேட்போம் சார் என்ன ஃபீட்பேக் சொல்றாரு, அவருக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து ரொம்பவே ஜாலியா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்.